இன்னைக்கு நாம் எடுத்துட்ட ப்ரேயர் 22nd June 1920. அன்னை ஜப்பானிலிருந்து ஃபைனலாக பர்மனண்டாக பாண்டிச்சேரி வந்த தினம் நம்மளுக்கு தெரியும், 24th April 1920. அது 4 தர்ஷன் டேல ஒரு டே. அதை பற்றி ஸ்ரீ அரவிந்தர் கூறும்பொழுது என்ன சொன்னார் என்றால், த மதர்ஸ் பர்மனன்ட் ரிட்டர்ன் டு பாண்டிச்சேரி signals the defeat of all the adverse forces. இந்த யோகத்திற்கு இறைவனுக்கு எதிராக இருக்கும் எல்லா விதமான தீய சக்திகள், இந்த திருவுருமாற்றத்தை எதிர்க்கும் சக்திகள் எல்லாவற்றிற்கும் அன்றே முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். அதுக்கப்புறம் அது ஒரு ப்ராசஸ் வில் அன்ஃபோல்ட், அது படிப்படியாக அது நடக்கும் என்று. ஸோ இந்த ப்ரேயரை முன்னாடி நான் இங்கிலீஷில் படிக்கிறேன், அதுக்கப்புறம் அதோட தமிழாக்கத்தை சென்டர்லேருந்து படிப்பேன். Then we will come to the explanation. Pondicherry, June 22, 1920. After granting me the joy which surpasses all expression, thou hast sent me, O my beloved Lord, the struggle, the ordeal, and on this too I have smiled as on one of thy precious messengers. Before, I dreaded the conflict, for it hurt me, the love of harmony and peace. But now, O my God, I welcome it with gladness. It is one among the forms of thy action, one of the best means for bringing back to light some elements of the work which might otherwise have been forgotten. And it carries with it a sense of amplitude, of complexity, of power. And even as I have seen thee resplendent, exciting the conflict, so also it is thou whom I see unraveling the entanglement of events and jarring tendencies, and winning in the end the victory over all that strives to veil thy light and thy power. For out of the struggle is a more perfect realization of thyself that must arise. சார், பக்கம் 303, ஜூன் 22, 1920. விண்டுரைக்க முடியாத ஆனந்தத்தை அருளிய பின், என் அருமை நாதனே, போராட்டத்தையும் சோதனையையும் எனக்கு நீ அனுப்பியிருக்கிறாய். இவற்றை கண்டும் நினது அருமையான தூதுவர்களுள் ஒருவரை கண்டாற்போல் புன்னகை புரிந்தேன். முன்பு நான் மோதலை கண்டு அஞ்சினேன். ஏனெனில் இசைமை, சாந்தி இவற்றின் மீது எனக்கிருந்த பிரியத்தை அது புண்படுத்தியது. ஆனால் என் ஆண்டவனே, இப்பொழுது அதை சந்தோஷமாக வரவேற்கின்றேன். அது நினது செயலின் வடிவங்கள் பலவற்றுள் ஒன்று. மற்றபடி மறந்து போயிருக்க கூடிய நினது வேலையின் சில அம்சங்களை பார்வைக்கு கொண்டு வருவதற்கு அது ஒரு மிகச் சிறந்த சாதனமாகும். அதில் விரிவு, பல்முகத்தன்மை, ஆற்றல் ஆகியவற்றை உணர முடிகிறது. ஒளி வீசிக்கொண்டு நீயே மோதலை தூண்டிக் கொண்டிருப்பதை பார்த்திருப்பது போலவே நிகழ்ச்சிகளின் விரோத போக்குகளின் சிக்கலையும் நீயே அவிழ்த்து முடிவில் நினது ஒளியையும் சக்தியையும் மறைக்க முயலும் அனைத்தையும் வெல்வதையும் நான் பார்க்கிறேன். ஏனெனில் போராட்டத்தில் இருந்து வருவது நின்னை இன்னும் அதிக பூரணமாக சித்தி பெறுவதாகும். நன்றி சார். ஓகே, இந்த பிரேயர்ல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருக்கும் யோக சாதனைக்கா என்ன இருக்குன்னா, அன்னை உலக அளவில் பிரம்மாண்டம் அளவில் இந்த சாதனையை செய்து கொண்டிருக்கிறார்.
ஆனால் நம் ஒவ்வொருவருக்கும் உள்ளேயும் இதே சாதனையை அன்னை தான் செய்கிறார். அன்னையின் சக்தி தான் செய்கிறது. இதிலே நமக்குள் அந்த போராட்டத்தை, அந்த பழைய சைத்தன்யத்தை மாற்றி அமைக்கிறதுக்காக நாம என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ, என்னெல்லாம் எதிர்பார்க்கலாமோ அதெல்லாம் இந்த பிரேயர்லயே இருக்கு. அண்ட் நம்ம இதை என்ன நம்ம புரிஞ்சு கொள்ளணும்னா, அன்னை வந்த உடனே நிச்சயம் செய்துட்டாங்க. ஏப்ரல் 24 வந்த போகுது இனி இங்கே அரவிந்தருடன் இருந்து, ஏன்னா அப்ப 1926க்கு அப்புறம் தான் அந்த ஆத்திய சக்தியான அன்னையாக அரவிந்தர் நம்ம அன்னையை பற்றி அறிவித்தார். 1920ல அப்போதான் அவங்க ஜப்பானிலிருந்து ஒரு கப்பலில் பாண்டிச்சேரி இறங்கி இருக்கிறார். அதுவரை ஓரளவில் வந்தவர்களுக்கு அன்னை இப்போ அங்கே பர்மனண்டா தங்க போறதை பத்தி எல்லாம் கூட தெரியாது. அரவிந்தர் அன்னை அவங்களுக்கு தான், ஏன்னா அவளுக்கு சில விஷயங்கள் முன்னாடி நியதி என்ன என்று தெரிந்தவங்க அன்னைக்கும் அந்த சமயம் தெரிந்திருக்கும். ஸோ அதை பற்றி தான் நான் நினைக்கிறேன். அதாவது ஆஃப்டர் கிராண்டிங் மீ த ஜாய் விச் சர்பாசஸ் ஆல் எக்ஸ்பிரஷன். ஏனென்றால் அன்னைக்கு தெரியும் அந்த இறைவனின் அவதாரமாக அப்போவே 1914லேயே அரவிந்தரை கண்டுகொண்டார். அதனாலதான் அந்த 30th மார்ச்சோட பிரேயர் இருக்கு. The one who was we have seen yesterday is upon earth. இப்போ திருப்பி அந்த ஜப்பானில் ஒரு 5-6 வருடங்கள் இருந்து 6 வருடங்கள் இருந்து விட்டு 5 வருடங்கள் இருந்து விட்டு திரும்பி வந்த பின் திருப்பி அரவிந்தரை சந்தித்து அரவிந்தரின் அந்த சமயத்துல சின்ன ஒரு குரூப், அந்த குரூப்போட அரவிந்தர் கெஸ்ட் ஹவுஸ்ல ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னை இறங்கின உடனே அந்த கெஸ்ட் ஹவுஸ், அதாவது கெஸ்ட் ஹவுஸ்ங்கிறது பிளே கிரவுண்ட்ல பின்னாடி இருக்கிற அந்த பில்டிங், இறங்கின உடனே அந்த கெஸ்ட் ஹவுஸ் போல. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு புயல் வந்தது பாண்டிச்சேரியில். அப்போ அரவிந்தர் அன்னை இருக்கும் இடம் அவ்வளவு சேஃபான இடம் இல்லைன்னு சொல்லி அந்த சிஷ்யர்களை நளினிகாந்த குப்தாவை அனுப்பிட்டு அன்னையை இந்த பில்டிங் அதோட நல்ல சேஃபா இருக்கு, இந்த பில்டிங்க்கு வர சொல்லி அன்னை வந்ததுக்கப்புறம் அது 1920s லேட்டர் ஆகும். பட் இந்த சமயத்துல அந்த விஷயம் எவ்வளோ கிளியரா அன்னை, ஏன்னா இது அந்த டேட்ல எழுதியிருக்கிறது ஆஃப்டர் கிராண்டிங் மீ த ஜாய் விச் சர்பாசஸ் ஆல் எக்ஸ்பிரஷன். ஏனென்றால் அந்த ஜாய் அந்த புது உலகத்தை, சூப்ராமெண்டல் வேர்ல்டை பூமியில் இறக்கப் போகும் வேலை அப்போவே துவங்கிவிட்டது. அது அன்னைக்கும் தெரியும், அரவிந்தருக்கும் தெரியும். ஆனால் அது எவ்வாறு? Thou hast sent me, O my beloved Lord, the struggle, the ordeal, and on this too I have smiled as on one of thy precious messengers. அதாவது இந்த ராமாயணத்துல போர் துவங்கிறதுக்கு முன்னாடி ராமர் லங்கையை பார்க்கிறார். முதல் முறையாக ராவணனை பார்க்கும் பொழுது அவர் ராவணனுடைய அந்த பராக்கிரமத்தை மெச்சுகிறார். ஏனென்றால் உண்மையான ஒரு வீரன், மாவீரன் விரும்புவான், என்னை எதிர்க்கும் சக்திகள் அதற்கு என்னுடைய போருக்கு ஏற்ற அளவில் பெரிதாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன ஒரு எந்த பவரும் இல்லாத ஒரு எதிரியை தோற்கடிப்பதில் எந்தவித ஒரு ஆனந்தமும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. இங்க அன்னை அதான் சொல்லுகிறார். எனக்கு புரிகிறது இப்பொழுது இந்த புதிய உலகம், புதிய சிருஷ்டியை இங்கே கொண்டு வரும் வேலையை ஆரம்பிக்கிறது. அண்ட் அது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிளாக, ஒரு போராட்டமாக இருக்கும், ஒரு ஆர்டியலாக இருக்கும். ஆனால் நான் இப்பொழுது அதை பார்த்து புன்முறுவல் தான் வருகிறது, ஒரு சிரிப்பு தான் வருகிறது. ஏன்னா இந்த அன்னை அதுக்கு ரெடியாக இருக்காங்க. த கிரேட் struggle against falsehood, ignorance, avidya, pain, suffering, death.
எது வந்து இந்த உலகத்தில், இந்த மிருத்யுலோகமான பூவுலகத்தில் இவ்வளவு யுகங்களாக இருந்து கொண்டு வந்திருக்கிறதோ அவை எல்லாத்தையும் ஜெயிக்கும் தருணம் வந்துவிட்டது என்று I have smiled as on one of thy precious messengers. இந்த நற்செய்தியாக இதை ஏற்றுக்கொள்கிறேன், ஒரு பெரிய மகிழ்ச்சி தரும் செய்தியாக ஏற்றுக்கொள்கிறேன். இதற்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா, பிஃபோர் ஐ dreaded the conflict, ஈவன் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் போது அன்னை தான் சொல்லுகிறார், ஏன் இந்த மனித குலம் வந்து ஒரு அமைதியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு, இப்போது கூட இந்த கொஸ்டின் இருக்கு, யாரையும் முன்னூத்தரத்தில் துன்புறுத்தாமல் இருக்கலாம் என்று, ஏன் இருக்காமல் இருக்கிறார்கள்? இவ்வாறு ஒருத்தர் வந்து அவர்களுக்கு வேதனை கொடுக்கும் வகையில் போர் மற்றும் பல விஷயங்கள் ஏன் இந்த உலகத்தில் இருக்கின்றன என்று. ஏனென்றால் ஒரு போர் என்று ஆரம்பித்தால் அது அழிவு நிச்சயமாக ஏற்படும். மகாபாரதத்துல கூட கடைசியில காந்தாரி ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட தான் கேட்கிறார், எனக்கு 100% குழந்தைகள் இருந்தார்கள், ஒரு குழந்தையாவது நீ விட்டு வச்சிருக்கலாமேன்னு. ஆனால் ஒரு புதிய ஒரு மாற்றம், பெருமாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் அதுக்கு எதிர்க்க நிற்கும் சக்திகளை வேரோடு அழிக்க வேண்டும். திருப்பி அதுல இருந்து ஏதாவது வர மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கக்கூடாது. அதனால தான் அன்னை சொல்கிறார், முன்னாடி எனக்கு இந்த மாதிரி ஒரு கான்ஃபிளிக்ட் ஏற்படுதுன்னா அதுல ஒரு அழிவு வரும், பல விஷயங்கள் உடையும். பட் அப்போ எனக்கு வந்து ஃபார் இட் ஹர்ட் மீ, for it hurt in me the love of harmony and peace. அந்த பூர்ணமான சாந்தி, அமைதி, பரவிய பரவலான அமைதி, அந்த ஹார்மனி, அது வந்து எனக்கு வந்து நான் விரும்பி இருக்கிறேன் உலக மக்கள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று. ஆனால் இப்ப அன்னைக்கு புரிந்து விட்டது, இப்பொழுது இருக்கிற அஜ்ஞானமயமான சைத்தன்யத்தில் இது ஏற்பட போவதில்லை என்று. இன்னொரு இடத்துல இதை ரொம்ப தெளிவா அரவிந்தரே சொல்லியிருக்கிறார், ஹியூமன் யூனிட்டி is only possible in the spiritual consciousness. ஈகோ பேஸ்ட் கான்சியஸ்னஸ்ல இருக்கிறவரை இந்த போராட்டங்கள் அது வந்து ஒரு தனி மனித அளவில் இருந்தாலும் சரி, நாடுகளின் அளவில் இருந்தாலும் சரி பார்க்கிறோம். அதுல வந்து இட்ஸ் கான்ஃபிளிக்ட் ஃபார் பர்சனல் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், ஃபார் நேஷனல் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். எனக்கு வந்து என்ன வேணுமோ அதுக்காக நான் அவங்களை அழிக்கிறேன். எப்படி அழிச்சாலும் இப்போ ஈராக்ல எவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்தார்கள் அமெரிக்கா. இப்பவும் பார்க்குறோம், ரஷ்யா யுக்ரைன்ல எவ்வளோ சாதாரண மக்கள், அவங்களுக்கு இந்த போர் தேவையில்லை, ஆனால் அது நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ எப்போது வந்து மனிதர்கள், மனித குலத்தின் தலைவர்கள் வந்து அந்த ஒரு ஈவன் சூப்பராமெண்டல் இல்லை என்றாலும் ஒரு ஆன்மீக சைத்தன்யத்தோடு இருக்கிறார்களோ தானாகவே பல விஷயங்களில் அவர்கள் சரியான முடிவு எடுப்பார்கள். வசுதைவ குடும்பகம் என்ற அந்த விஷயம் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் தான் வர முடியும். இப்போ இருக்கிற இந்த அஜ்ஞானமயமான கான்சியஸ்னஸ்ல இதை எதிர்பார்க்கிறது வந்து ஒரு அதுவே அஜ்ஞானம். ஏனென்றால் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச போது எல்லா தேசங்களும் சேர்ந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் 1924 ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் போர் இருக்காது, போரே இல்லாமல் பார்த்து கொள்வோம் என்று. அதற்கு ஒரு சரியான ஒரு 16 வருடங்களில் இதோட பெரிய போர் உண்டு. முன்னாடி இருந்ததோட செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிச்சது. செகண்ட் வேர்ல்டு வார் 1945 முடிஞ்ச உடனே புதுசாக யுனைடெட் நேஷன்ஸ் ஆரம்பிச்சாங்க. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளுவோம் இந்த உலக. அதுக்கப்புறம் எவ்வளவு போர்கள், எவ்வளவு அழிவு, எவ்வளவு கான்ஃபிளிக்ட்ஸ். இன்ஃபேக்ட் 1960s உலகமே அழியும் அளவிற்கு இந்த கோல்டு வார், அதாவது ரஷ்யாவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் எப்போ வேணா அந்த நியூக்ளியர் ஏவுகணைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல் சரிச்சா மனித குலமே பாதிக்கு மேல அழிந்திருக்கும். அந்த நிலைமை வந்த போதுதான் அன்னை அந்த அரவிலை ஆரம்பித்தார். அன்னை என்ன கூறினார் என்றால், உலகத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் இந்த உத்தரக்குத்தர் போராளிகளாக இருக்கும் தேச மக்கள் ஒன்றாக இணைந்து ஒரு நல்ல வாழ்க்கையை தனக்கு ஏற்றுக்கொண்டால்
அதனுடைய ஒரு சூக்ஷ்மமான எதிரொலியாக உலகத்தில் அந்த சமயத்தில் இருக்கும் அந்த கான்ஃபிளிக்ட் மாறிடும். அந்த டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் அந்த சமயத்துல இருந்தது. அது அரவில் செட்டப் பண்ண கொஞ்சம் வருடங்களிலே அந்த பேரழிவு வராமல் இருந்தது. அது வந்து ஒரு சட்டில் லெவல். the creation of Auroville was meant to end that great danger threat of a nuclear conflict between NATO and the Soviet Pact. அவங்களுக்கு நடுவில் இந்த குரூப்போட அதே விஷயம் தான் அன்னைய சொன்ன. பிஃபோர் ஐ ட்ரெடட் த கான்ஃபிளிக்ட் for it hurt in me the love of harmony and peace. But now, oh my God, I welcome it with gladness. இப்போ அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா அன்னை தெளிவாக புரிந்து கொண்டார்கள். இந்த பழைய உலகத்தை திவ்ய உலகமாக மாற்ற முடியாது, டிவைன் லைஃபாக மாற்ற முடியாது. இதுக்கு அடுத்த கட்ட சைத்தன்யத்தை இங்கே கொண்டு வந்து மக்கள் அதை ஏற்றுக்கொண்ட பின்னர் தான் அந்த சைத்தன்யத்தில், இறை சைத்தன்யத்தில் தான் இந்த உலக வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். லைஃப் ஆன் எர்த் வில் பிகம் த லைஃப் டிவைன். அதனால அன்னை வந்து இந்த போராட்டத்திற்கு மகிழ்ச்சியுடன் ஐ வெல்கம் இட் வித் கிளாட்னஸ். இன்னும் தெளிவாக சொல்கிறார், இட் இஸ் ஒன் அமோங் த ஃபார்ம்ஸ் ஆஃப் த ஆக்ஷன். இந்த போராட்டமும் உன்னுடைய செயல்பாடுதான். எவ்வாறு மகாபாரதத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார் கீதையில் அர்ஜுனனுக்கு, நான் இந்த போரில் எப்படி என்னுடைய பிதாமகரான பீஷ்மரையும் என்னுடைய ஆச்சாரியரான துரோணரையும் என்னுடைய அண்ணன் தம்பிமார்களையும் எவ்வாறு கொல்வேன் அப்படின்னு காண்டிபத்தை கீழே விட்டுருவான். அதான் அந்த ஃபர்ஸ்ட் கீதையோட அத்தியாயம். அர்ஜுன விஷாத யோகம். விஷாதம்னா டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷன்ல போயிடுறான். அப்ப அதுல கிருஷ்ணர் ஒரு விஷயம் சொல்றார், நீ நினைச்சுட்டு இருக்க நீ தான் இவாளெல்லாம் கொல்ல போறேன்னு, இவர்களே நான் முன்னாடியே கொன்று விட்டேன். அதுதான் இறைவனின் வேலை. உலகத்தில் எந்த ஒரு விஷயமும் அல்டிமேட்லி அதை நடத்துவது அந்த டிவைன் கான்சியஸ்னஸ். அது ஒன்றுதான் இருக்கிறது, அதுதான் ஒரே சத்தியம். இந்த ஏகம் சத்து தான் ரியாலிட்டி. நான் வந்து நம்மளுடைய இந்த கான்சியஸ்னஸ் ஈகோவை சுற்றி, அகங்காரத்தை சுற்றி, அகம்பாவத்தை சுற்றி சுழன்று கொண்டு இருக்கிறது என்றால் ஒரு சின்ன பார்ட் ஆஃப் அவர் ஓன் கான்சியஸ்னஸ். நாம் நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய செயல்பாடு, நம் வாழ்க்கை எல்லாமே இந்த ஈகோ சென்ட்ரிக் இக்னரன்ஸ். ஏன்னா அது நம்மளுடைய டோட்டாலிட்டி இல்லை, இட்ஸ் நாட் அவர் ரியாலிட்டி. சாவித்திரியில் அரவிந்தர் கூறுகிறார், we are sons of God and must be even as he. நாம் அந்த இறைவனின் அந்த பரம்பொருளின் அம்சங்கள் இங்கே பல தடவை வருகிறோம் போகிறோம், ஆனால் நித்தியமானவர்கள். ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம், அதுதானே முழுசுக்கா எந்த யோகமா இருந்தாலும் சொல்றது. அந்த அஜ்ஞானம், அந்த அகம் ஆன ஈகோ போய்விட்டது என்றால் நீ உணர்கிறாய் நானும் அந்த பரமனும் வேறல்ல என்று. அந்த பரமன் தான் நானாக எங்கே இருக்கிறார், அவனாக இருக்கிறார், நீயாக இருக்கிறாய். பரந்த சிருஷ்டியில் ஒவ்வொரு விஷயமும் அந்த பரம்பொருளே என்பதை உணர்கிறோம். அதுதான் நம்மளோட அந்த வேதங்களின் மகா வாக்கியங்கள். அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி சர்வம் கல்விதம் பிரம்மன் பிரக்ஞானம் பிரம்மம். ஆனால் ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒரு செயல்பாடு தேவை. இந்த பழவை அரவிந்தர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் இருந்தது. அரவிந்தர் வந்து அந்த சமயத்துல இந்த கெஸ்ட் ஹவுஸ் வரதுக்கு கூட முன்னாடி, இது 1914 முன்னாடி கூட நினைக்கிறேன், ஒரு வீட்டுல வந்து அந்த திண்ணையில உட்காந்து இருந்தார். அப்போதான் டீ குடிச்சுட்டு இருந்தார். இந்த டீ குடிச்சு அந்த டீ கப்பில் கடைசியில் அந்த பிளாக் டீ குடிப்பா, அதில் அடியில் அந்த டீயோட அந்த இலைகள் இந்த கப் கிளீனாக இல்லை. அப்போ ஒரு பாண்டிச்சேரியோட அந்த சமயத்தோட ஒரு யோகி உள்ளமா இருப்பார், ஹைட் அதிகம் கிடையாது. அந்த யோகி வந்து
ரோட்ல அவர் கொஞ்சம் வந்து செயல்பாடு கொஞ்சம் எப்பவும் விசித்திரமா இருக்கும், எக்ஸென்ட்ரிக்கா இருக்கும். அவர் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அரவிந்தர் வந்து அந்த திண்ணையில இருக்கும்போது அரவிந்தரை நோக்கி வந்தார். வந்த உடனேயே அந்த அரவிந்தர் முன்னாடி வச்சிருந்த அந்த டீ கப்பை தலைகீழா கவுத்து விட்டு அப்படியே போயிட்டார், ஒன்றும் சொல்லாம. அரவிந்தர் சொன்னார், அவர் பெரிய விஷயத்தை சொல்லி இருக்கிறார் என்று. புதியதாக அந்த பாத்திரத்தில் ஏதாவது வர வேண்டும் என்றால் பழசை முழுசாக நீ முன்னாடி அகற்ற வேண்டும். இல்லைன்னா அந்த பழசு இருக்கிறவரை அந்த பாத்திரத்துல வந்து நல்ல ஒரு புது விஷயம் வர முடியாது. அந்த பழைய விஷயங்கள் முழுசாக அகற்றி விட்டால்தான் அந்த பாத்திரத்தில் புதுதாக ஏதாவது வரத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அதே விஷயம்தான் இப்போ அன்னை கூறுகிறார். ஏனென்றால் இந்த பழைய உலகத்தில் அந்த அஞ்ஞானத்தில் காரணமாக அந்த வாழ்க்கை வந்து துவந்தங்களால் சுகம் துக்கம் நல்லது கெட்டது எல்லா விதமான அந்த ஆப்போசிட்ஸால நடக்கும் இந்த வாழ்க்கையை மாற வேண்டும் என்றால் அன்னை கூறுகிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் மீன்ஸ் ஃபார் பிரிங்கிங் பேக் டு லைட் சம் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஒர்க் which might otherwise have been forgotten. ஏனென்றால் நாம வந்து அதை முழுசாக அழிக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்துடன் களத்தில் இறங்கவில்லை என்றால் நிறைய விஷயங்கள் அடியில போயிடும். அதாவது களை எடுக்கும் போது அதான் சொல்லுவாங்க, வேரோட களை எடுக்கணும். மேலேருந்து அந்த இதை கட் பண்ணி விட்டீங்கன்னா அந்த களையா இருக்கும் அந்த ஒரு பிளான்ட்டை ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அப்புறம் திருப்பி அந்த அடியில் அந்த வேர்ல இருந்து திருப்பி துளிர் விட்டு வெளியில வந்துடும். ஏன்னா நான் கார்டன்ல தானே வேலை பண்றேன், அங்க வந்து ரொம்ப எப்பவுமே வீடிங் பண்றதா இருந்தா வேரோட எடுத்து போடணும், வேரை உள்ள விட்டுற முடியாது. அதே மாதிரி தான் bringing back to light some elements of the work which might otherwise have been forgotten. மேலெழுந்த வாரியான ஓரளவுக்கு தூய்மைப்படுத்தினால் கொஞ்ச சமயத்துக்கு பிறகு திருப்பி அந்த பழைய விஷயங்கள் தலையை மேலே தூக்க ஆரம்பிக்கும். சாவித்திரியில் இருக்க பியூட்டிஃபுல் லைன்ஸ், ஆல் தட் டினைஸ் must be torn out and slain and crushed the many longings for whose sake we lose the one for whom our lives were made. torn out and slain, புடுங்கி அதை அங்கே முழுமையாக அடித்து விட வேண்டும். முடிங்க கூட அப்படியே வெளியில் வைக்கக்கூடாதுங்கிறாங்க. எவ்வளவு அந்த பழைய நம்மளுடைய ஆசாபாசங்கள், நம்மளுடைய நோக்கங்கள், நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் அஞ்ஞானத்தின் காரணமாக நமக்கு ஏற்படுகின்றனவோ அவை எல்லாத்தையும் முழுசாக கிரஷ் செய்யணும். அண்ட் கிரஷ் த மெனி லாங்கிங்ஸ். ஏன்? ஃபார் ஹூஸ் சேக். அதை பின்னாடியே ஓடிக்கொண்டிருக்கிறத நம்ம என்ன பண்றோம்? We lose the one for whom our lives were made. நம்ம ஜன்ம எடுத்ததுடைய அந்த நோக்கமே அந்த இறைவனை அடைந்து இறைவனுடன் ஒன்றுவது. அதற்கு மேல ஒரு அடுத்த ஒரு சாப்டர் இருக்கு, தி கிரேட் அட்வென்ச்சர், லைஃப் டிவைன். வாழ்க்கைனா முன்னாடி இருந்த யோகங்கள் என்ன நோக்கம்? இறைவனை உனக்கு கிடைத்து விட்டாரா, இறை சைத்தன்யத்தை விட அடைந்து விட்டாயா, முழுமையாக தன்னை அங்கேயே நீ வந்து அதுடன் கலந்து இரண்டரா கலந்து நீ அதோட முடிந்து விடு நிர்வாணம். அரவிந்தர் என்ன கூறுகிறார் என்றால் அது முதல் படிதான். இதற்கு பிறகுதான் உன்னுடைய அந்த உண்மையான இந்த ஏகோகம் பௌசியாம இறைவன் ஒருவனாக இருந்தவன் பலவாக ஆனதற்கு முழுமையான அந்த அர்த்தமே அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறது. The divine multitude. Savitri, I saw the omnipotent pioneer walking down the amber stairs of birth. அந்த புதியதோர் உலகத்திற்கு ஆரம்பிக்க அரவிந்தர் கூறியிருக்கிறார், அன்னை கூறியிருக்கிறார்கள் சிஷ்யர்களை பற்றி. நீங்களெல்லாம் இங்கே வந்தது, இந்த சாதனையை ஏற்றுக்கொண்டது முன்னாடியே தேர்ந்தெடுத்துக்கப்பட்ட விஷயங்கள். சாதாரணமாக இதற்கு வந்து இந்த யோகத்திற்கு வர முடியாது. The one who has chosen the infinite
has already been chosen by the infinite. அந்த இறைவன் உங்களை தேர்ந்தெடுக்காவிட்டால் ஆன்மீக வாழ்க்கைக்கு நீங்கள் வர முடியாது. நாம் பார்க்கிறோமே எவ்வளவு கோடானு கோடி மக்கள் ஓரளவுக்கு வந்து ரிலீஜியஸ் லைஃப், ஒரு எந்த ரிலீஜன் அவங்களுக்கு இருக்கோ அதை ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா இட்ஸ் பார்ட் ஆஃப் த சோஷியல் லைஃப். அதில் வந்து எந்த விதமான அந்த ஒரு இறைவனை அடைய வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. இறைவனை வேண்டி இறைவனிடமிருந்து நாம் வந்து இறைவனை பிரார்த்தித்து நமக்கு வேண்டியதை ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இறை நம்பிக்கை. ஆனால் இறைவனை அடைய வேண்டும் என்ற நோக்கம் வந்தாரு அது யோக பாதை. அதனால்தான் அண்ணன் என்ன கூறுகிறார் என்றால், means for bringing back to life some elements of the work which might otherwise have been forgotten. அது கூட என்ன இருக்கிறது? And it carries with it a sense of amplitude, of complexity, of power. இதுதான் அட்வென்ச்சர், adventure of consciousness. ஏன்னா ஒரு சீட்டா ஒரு எதிரியை அழிக்கும் விஷயம் இல்லை. இப்படி மகாபாரதத்தில் வியூகங்கள் இருந்தன. இன்னைக்கு இந்த வியூகம், அன்னைக்கு அந்த வியூகம்னு பிளானிங், நைட்ல பிளானிங் பண்ணுவார். ரெண்டு பக்கமும் யார் வந்து எங்கேருந்து தாக்குதல் நடத்த போறார், யார் யாரை எதிர்க்க போகிறார்கள், பீமன் யாரை எதிர்ப்பான், நகுல சகாதேவர்கள் யாரிடம் எந்த இடத்தில் போரிடுவார்கள், அர்ஜுனன் எங்கே இருப்பான், அதெல்லாம் அந்த இது. ஸோ இட் இஸ் சம்திங், இட் இஸ் லைக் அ கிரேட் அட்வென்ச்சர் வேர் புரிந்து கொண்டு அன்னை ஒரு எவ்வாறு கிருஷ்ணரின் இன்ஸ்ட்ருமெண்டாக கருவியாக அர்ஜுனன் செயல்பட்டானோ கிருஷ்ணர் கூறியபடி, அதே மாதிரி இந்த யோகத்தில் அன்னையின் சக்தியா இந்த மதர்ஸ் ஃபோர்ஸ் நமக்குள் நமக்கு கைட் பண்ணும். மூசா ஒரு இடத்துல அந்த பிரேயர் கூட இருக்கு, மை லார்ட் ஸ்ரீ அரபிந்து கைட் மை ஃபுட் ஸ்டெப்ஸ். என்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அந்தபடி நான் நடக்க வேண்டும் என்று. லட்சியம் அதே தான். இண்டிவிஜுவல் லெவல்ல, இது வந்து வேர்ல்ட் லெவல்ல அன்னை நடத்தி கொண்டு இருக்கிறார்களோ, அந்த இண்டிவிஜுவல் லெவல்ல அந்த மாற்றங்களை எனக்குள் நான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுல தான் ஆம்பிளிடியூட்னா ஒரு பரந்த ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ். எவ்வாறு ஒரு போரில் எல்லா விஷயத்தையும் நேவி இங்கேருந்து போகும், ஆர்மி இங்கேருந்து போகும், அவங்க என்ன அனுப்பியிருக்காங்க பறந்து விரும்பினா, இது வந்து கடைசியில வந்து இந்த முழு உலகத்தையே மாற்றி அமைக்கும் யோகம். அதில் நாம் நம்மளுடைய இண்டிவிஜுவலா நாம் ஒரு பார்ட்டை நாம் வந்து ஃபர்ஸ்ட் நமக்குள் நாம் வந்து ஏற்படுத்திக் கொள்கிறோம். சென்ஸ் ஆஃப் ஆம்பிளிட்யூட், ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி. எவ்வளோ விஷயங்களை பார்க்கணும். அங்கேருந்து ஒரு தாக்குதல்னா இங்கேருந்து ஒரு தாக்குதல், அதெல்லாம் என்ன நமக்குள் இருக்கும் அந்த ஈகோவின் தாக்குதல்கள். இங்கேருந்து அதை ஒழிச்சேன்னா அங்கேருந்து வரும். அதனாலதான் இந்த டெய்லி லைஃப்பை பத்தி அன்னையே சொல்லுவேன். இந்த டெய்லி லைஃப்ல உனக்கு எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. உன்னோட மைண்டு கிளியராக இருந்தால் எந்த விஷயங்கள் இருக்கக்கூடாது, கோபதாபங்கள், பொறாமை, அதான் அந்த ஷட்ரிப்பு, மதம், மாத்சரியம்னு, அதெல்லாம் இல்லாம இருக்கணும் என்றால் அதை நாம வந்து நமக்குள் ஒவ்வொரு தடவை வரும்போதும் அதை வந்து நம்ம வந்து அழிக்கணும். ஆஃப் பவர். அண்ட் இரண்டாவது, அதை நாம் உணர வேண்டும். நம் உள்வாழ்விலும் சரி வெளிவாழ்விலும் சரி அன்னையின் சக்தி எவ்வாறு வேலை செய்கிறது என்று. நம் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக அல்ல, பட் நம் பாதையை கிளியர் செய்வதற்காக, அதில் வரும் இடர்பாடுகளை அகற்றுவதற்காக நாம் பார்க்கிறோம். ஆல் ட்ரூ பிரேயர்ஸ் ஆர் ஆன்சர்ட், அன்னை சொல்லியிருக்கிறார். உண்மையான எந்த ஒரு பிரார்த்தனையும் எப்பவுமே நிராகரிக்கப்படுவதில்லை. அது வந்து நம்ம நிறைய பேர் அதை நம்ம பார்த்திருக்கோம். அன்னை எவ்வாறு நம் வாழ்வில் எவ்வளவோ விஷயங்களை நமக்கு உதவி செய்கிறாள் என்று. பட் அது வாழ்வில் மட்டும் இல்லாமல் இந்த திருவுருமாற்றத்தினோர் நாம் வந்து படிப்படியாக முன்னேறும் போது அந்த அன்னையின் சக்தி, அந்த பவர், அதோடைய ஆக்ஷனையும் நாம வந்து கான்சியஸ், அதான் அன்னை அரவிந்தன் சொல்லியிருக்காரு, யூ ஷுட் பிகம் அ கான்சியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். கான்சியஸ்னஸ் முதலில் உணர வேண்டும். நம்ம சைக்கிக் பீயிங்கை வந்து நாம வந்து வி ஷுட் பி ஏபிள் டு
எக்ஸ்பீரியன்ஸ் அவர் சைக்கிக் பீயிங். ஆசிரமத்தில் எவ்வளவு சாதர்களோ அது வந்து ரொம்ப காமன் எக்ஸ்பீரியன்ஸ். கபாலி சாஸ்திரியாருடைய சைக்கிக் பீயிங் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்ததுனால எப்பவுமே அவர் சட்டை போட மாட்டார். இவங்க மேல ஒரு குண்டு தான். அவருடைய செஸ்ட் எப்பவுமே ரெட்டா இருக்கணும். அண்ட் அவர் பக்கத்துல போனாலே மல்லி வாசனை. அவர் எந்த சென்ட்டும் யூஸ் பண்ண மாட்டார். ஆனா அந்த அப்படியே மல்லியோட அந்த நறுமணம் அவர் இருக்கும், அந்த அறையிலும் இருக்கும் அவர் எங்கே போனாலும். ஏன்னா மல்லிங்கிறது பியூரிட்டி, அந்த பியூரிட்டி அவரிடம் இருந்தது. அதே மாதிரி இந்த சைக்கிக் பீயிங் வந்து அமல்கிரண், கேடி சேத்தனா இதை பற்றி படித்து விட்டு 1970 பக்கத்துல இந்த சைக்கிக் பீயிங் என முழுமையாக நான் வந்து அறிய விரும்புகிறேன் என்று கூறின போது அன்னை வந்து அவருடைய மார்பில் தன் கையால் அப்படியே ஒரு டச் பண்ணாங்க. அந்த மூமெண்ட் ஹி ரியலைஸ்டு சைக்கிக். ஏன்னா இந்த நம்ம யோகத்தில் 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறது. முதல்ல சைக்கிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது இந்த சைக்கிக் பீயிங் நம்மளுடைய வெளி வாழ்க்கையில், அவுட்டர் பீயிங், அவுட்டர் பிசிக்கல் லைஃப்ல இட் ஷுட் பிகம் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ். எவ்வாறு இப்போ நம்ம மைண்ட் இருக்கு, நம்ம பிராணமய சக்தியான லைஃப் ஃபோர்ஸ் இருக்கு, பாடி இருக்கவே இருக்கு, அதுல இந்த சைக்கிக் பீயிங் வருவது தான் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சைக்கிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதற்கப்புறம் நம் சைத்தன்யம், மனதளவில் இருக்கும் சைத்தன்யம் இந்த சஹஸ்ராரம் மேலே சென்று ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். We are no longer limited by our mind. பறந்து விரிந்த ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதற்கு பிறகுதான் இந்த சூப்ராமெண்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் which will divinize. அதான் சரண்டர். அதாவது அந்த சரண்டரின் கல்மினேஷன், அதோடைய பூர்ணத்துவம் எப்போ ஏற்படுகிறது என்றால் நம்முடைய மைண்டை இப்போது நாம வந்து அந்த பிரகிருதி, அதாவது இந்த நம்மளோட லிமிட்டட் நாலேஜினால ரொம்ப ஒரு குறைந்த அளவில் செயல்பாடு இருக்கிறது. given to the divine, the mind is being used by the divine. நீ யூஸ் பண்ண தேவை, நிம்மதியா உட்காந்துருக்கலாம். ஒரு குழந்தை எப்படி எவ்வாறு தன் தாயின் மடியில் இருக்கும்போது அது ஒன்றும் பண்ண தேவையில்லை, எல்லாம் அதுக்கு வந்து போகணும். அதே மாதிரி த மைண்ட், அதுக்கப்புறம் இந்த பிராணமயமான லைஃப் ஃபோர்ஸ், then it increases tremendously. And finally the body itself, the functioning of the body changes. அதெல்லாம் அன்னை அஜெண்டால கடைசியில வந்து அந்த 60s 70s வரை என்னெல்லாம் மாற்றங்கள் ஈவன் உடல் அளவில் செல்ஸ்ல, பாடியோட செல்ஸ்ல, கோஷாணுகளில் என்ன சேஞ்சஸ் வருகிறதோ அதையெல்லாம் அன்னை அதுல எழுதியிருக்கிறார். ஸோ அதான் சொல்றேன், the amplitude of complexity of power, and even as I have seen the resplendent exciting the conflict. ஏன்னா இறைவன் விரும்பவில்லை ரொம்ப நாள் நீடிக்கணும், சீக்கிரம் முடிக்கணும். அதனால அந்த போரை தூண்டி விடுகிறார், சீக்கிரமாக அந்த விக்டரி, அந்த ஜெயம் ஏற்பட வேண்டும் என்று, அந்த வெற்றி ஏற்பட வேண்டும் என்பதற்காக எக்ஸைட்டிங் த கான்ஃபிளிக்ட். So also it is thou whom I see unraveling the entanglement of events and jarring tendencies. அன்னை கூறினார், சூப்ராமெண்டல் வந்த பிறகு இந்த உலக வாழ்வு மாறுவது நிச்சயம், அதை யாராலும் தடுக்க முடியாது. Either humanity shall collaborate or it will be compelled to do so by the power of the crashing circumstances. அது நம்ம பார்க்கிறோம் உலகத்துல. அதாவது ஏதோ ஒரு புதிய விஷயம் வராவிட்டால் இப்ப இருக்கிற நிலைமை சாதாரணமாக மாறப்போகுதில்லை, அதை வந்து இன்னும் கொஞ்சம் அது அதிகரிக்கும். எப்படி ப்ரெஷர் குக்கர்ல அந்த இதுக்கு சமையல் முழுதாக அந்த சாதம் வந்து ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ப்ரெஷர் வரும், அதுக்கப்புறம் தட் இஸ் ரிலீஸ்ட் அண்ட் ஃபுட் இஸ் ரெடி. அந்த ப்ரெஷர் அவ்வளோ பில்ட் பண்ணலன்னா அந்த சாதம் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகாது, அரிசியாகவே இருந்தது. அதே மாதிரி உலக அளவில் நிச்சயமாக பல மாற்றங்கள் மனிதனை சிந்திக்க வைக்கும். நம்ம வந்து இந்த இதுக்கு அதுக்கு வந்து இப்போ அந்த ஃபோர்ஸ் அப்போ அந்த ஓப்பனிங் எல்லா இடத்தையும் நடந்துட்டு இருக்க. ஐ ஹவ் சீன்
நான் பார்த்திருக்கேன். அதாவது இவ்வளோ அமெரிக்கா, சவுத் அமெரிக்கால இருந்து அங்கிருந்து இங்கிருந்து அரவிந்தர் அணை பற்றி தெரிந்து கொண்டு இந்த யோகத்திற்காக எவ்வளவு பேர் வருகிறார்கள் என்று பாண்டிச்சேரி. கடைசியில என்ன? அண்ட் வின்னிங் இன் த எண்ட், விக்டரி ஓவர் ஆல் தட் ஸ்ட்ரைவ்ஸ். கடைசியாக இந்த விக்டரி, இந்த வெற்றி நிச்சயம். ஓவர் ஆல் தட் ஸ்ட்ரைவ்ஸ் டு வெயில் தை லைட் அண்ட் தை பவர். ஏனென்றால் அதுதான் இங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது. இறைவன் தான் இருக்கிறான். இங்கே எதை நோக்கினாலும் சரி, எதை நாம் அனுபவித்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் செய்தாலும் we are actually experiencing the divine. ஆனா அது நம்மளுக்கு புரிவதில்லை. அதனால் நம் வாழ்க்கை ரொம்ப ஒரு குறுகிய வேதனை அண்ட் சுகம் துக்கம் அது எல்லாத்தையும் மாட்டிக்கொண்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஏன் இந்த ஸ்ட்ரகிள், ஏன் இந்த போராட்டம் என்றால், or out of the struggle it is a more perfect realization of thyself that must arise. எவ்வாறு ஒரு காலத்தில் மிருகங்கள் இருந்தபோது ஒரு விதமான வாழ்க்கை இருந்தது, அது எவ்வாறு மாறிவிட்டது. ஒரு மனசு என்று இங்கே the mind when it was established and human beings came, உலக வாழ்க்கை எல்லாமே சரியா மாறி இருக்குன்னு சொல்லல, பட் பெரிய மாற்றங்கள். யாராலும் அதை பற்றி கற்பனை கூட செய்திருக்க முடியாது குரங்குகள் இருந்த போது. இப்போது எவ்வாறு இந்த டெக்னாலஜி, எவ்வாறு நம்முடைய கனெக்டிவிட்டி, கம்யூனிகேஷன், டிராவல் எந்த அளவுக்கு மாற்றிருக்கு. இப்போ அடுத்த மாற்றம் டெக்னாலஜிக்கல் இல்லை, சைக்கலாஜிக்கல் கான்சியஸ்னஸ் உடைய மாற்றம். இந்த காலத்தில் நாம் படித்திருக்கோம் இல்லையா, ரிஷிகள் முனிகள் எவ்வாறு இதை செய்தார்கள், சொர்க்கத்திற்கு சென்றார்கள், அந்த விஷயங்கள் அவ்வாறு இருந்த மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வில் கிவ் அஸ் நாம நினைக்க முடியாத அளவிற்கு நம்மளுடைய ஆற்றல்களை, நம்மளுடைய ஆனந்தத்தை மாற்றி அமைக்கும். That is what is going to happen. And அதை அன்னை ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல கூறியிருக்கிறார். இப்ப நான் ஒரே இன்னொரு பிரேயர் அது கூட அந்த படிக்கிறேன், so that we understand. ஏன்னா இது 1914 பிரேயர், செப்டம்பர் 9, 1914. அன்னையோட அந்த பிரேயரை முன்னாடி படிச்சுக்கிறேன். The world is divided between two opposite forces struggling for supremacy, and both are equally against thy law, O Lord. For thou dost not want either mortal stagnation or blind destruction. It is in a constant, progressive and luminous transformation that thou expresses thyself. And it is this we must establish upon earth if we want to manifest thy will. ஏன்னா மனிதன் அதான் விரும்புகிறான், இருக்கிறபடியே எல்லாம் நன்னா இருக்கட்டும். மார்டல் ஸ்டாக்னேஷன், எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கட்டும், எந்த போரும் வேண்டாம், எந்த அழிவும் வேண்டாம், எந்த துக்கமும் வேண்டாம். அதாவது நான் அப்படியே இருக்கேன், மனிதனாவே இருந்துக்கிறேன். இது மட்டும் இருக்கணும் ஒரு பக்கம், இந்த டூ ஃபோர்ஸஸ்ல. இன்னொன்று எல்லாத்தையும் அழிக்கணும், பிளைண்ட் டிஸ்ட்ரக்ஷன். அதுதான் இந்த நிர்வாணம், த பவர் ஆஃப் டெத். ஒவ்வொரு இதுக்கப்புறமும் ஒரு பிரளயம், எல்லா சிருஷ்டியும் அழிச்சோன்னு. தேர் இஸ் அ பவர் விச் இஸ் ஆக்டிங். அதான் பவர் ஆஃப் டெத். சாவித்திரியில கடைசியில் அந்த சாப்டர்ஸ் டெத் இந்த உலகம் என் பிடியில் இருக்கிறது என்று, இதை நீ மாற்றி அமைக்க நினைக்காதுன்னு சாவித்திரி சொல்றா இல்லையா, அந்த விஷயம். ரெண்டுமே இந்த இறைவனின் சித்தத்திற்கு எதிராக வேலை செய்கின்றோம். ஒண்ணு வாண்ட்ஸ் டு ரீடைன் த ஓல்ட் ஆர்டர், இதுலயே நல்லபடியா எல்லாம் நடக்கட்டும். இன்னொன்னு எல்லாத்தையும் அழித்து விடு. வாழ்க்கை என்பதே இது துக்கம். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜெனரேஷன். இது எதுக்கு? முக்தி, நிர்வாணம். அதுவும் ஒரு ஓல்டு யோகா. எந்த அளவுல பிரளயம் சிருஷ்டியை அழிக்கிறதோ,
இந்த நிர்வாணம் முக்தியை நாம் போகும்போது தன்னைத்தானே அந்த இண்டிவிஜுவாலிட்டி, அந்த மல்டிப்ளிசிட்டியில் ஒரு யூனிட்டை நீ அழித்து விடுகிறாய், விரும்புகிறாய். இது முடிந்து விட்டம், அந்த பரம்பொருளான அந்த சச்சிதானந்தமான இறைவன் மட்டுமே இருக்கட்டும், இந்த வாழ்க்கையெல்லாம் தேவையில்லை. இந்த வாழ்க்கை என்று இறைவன் ஏற்படுத்தியதே இப்போ வரும் இந்த அடுத்த கட்டத்திற்காக ஒரு டிவைன் லைஃபை இங்கு விரும்புகிறார். அந்த டிவைன் லைஃப் will be the life truly worth living. அது ஒரு plenitude, amplitude. அதுதான் ஒரு விஷயத்தில் கூறப்போனால் அந்த ஒரு இறை ஒரு நெவர் எண்டிங் அட்வென்ச்சர், முடிவே இல்லாத ஒரு பேரானந்தமான ஒரு வாழ்க்கை. அதுக்குதான் இம்மார்டாலிட்டி. ஏன்னா அரவிந்தர் கூறியிருக்கிறார், இப்போ ஒரு சாதாரண மனுஷனை உனக்கு நான் 10,000 வருஷம் கொடுக்குறேன்னா அவன் 150 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் எல்லாமே போர் அடிச்சு போச்சு, இன்னும் இவ்வளவு வருஷம் நான் என்ன பண்ண போறேன், நான் இருக்கணுமா? அதுவே ஒரு சாப மாதிரி ஆடி விடுகிறது. ஏன்னா ஒரு சைத்தன்யம் மாறவில்லை என்றால் வாழ்க்கை சலிச்சிடும். அதுக்காக தான் டெத்துங்கிறது ஒரு பீரியடுக்கு தான் அடுத்த ஒரு ரினியூவல், அது பழச மறந்து போயிட்டு அடுத்த ஒரு கிளாஸ்ல இருந்து அடுத்த கிளாஸுக்கு போற மாதிரி யூ லீவ் த பாடி அண்ட் அகைன் யூ கம் பேக் ஃபர்கெட்டிங் ஆல் த பாஸ் so that you can go through life again. ஆனா அந்த குறிக்கோளை நீ நோக்கி செல்லாமல் இருப்பதனால தான் பல ஜன்மங்கள் எடுக்கின்றன. இந்த சிறிது ஒரு லிட்டில் டு மேக் அ லிட்டில் ப்ராக்ரஸ் இட் டேக்ஸ் மெனி மெனி லைஃப்ஸ். யோக பாதை என்பது போக்கஸ், உனக்கு புரிந்து விட்டது எது குறிக்கோள் என்ற அந்த குறிக்கோளை நோக்கி செல்லும் பொழுது ஒன்று பல 20-30 வாழ்க்கைகளில் லைஃப் டைம்ஸில் பண்ண வேண்டிய அந்த முன்னேற்றத்தை ஒரே லைஃப் டைமில் செய்கிறாய். அண்ட் இரண்டாவது, லைஃப் ட்ரூலி பிகம்ஸ் பர்பஸ்ஃபுல். ஏன்னா நம்ம எத்தனைதான் சொன்னாலும் பணம் பண்றதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ ஒரு ப்ரொமோஷன் ரிட்டையர்மெண்ட் அதெல்லாம் நாம தான் அதை கொஞ்சம் வேற ஒன்றும் இல்லாததுனால அதை கொஞ்சம் பெருசா பண்ணி ஏதோ பெரிய விஷயம்னு சொல்லிக்கிறோம். நான் கவர்மெண்ட்ல பெரிய ஆஃபீஸரா இருந்தேன், நீயும் மற்றவங்க மாதிரி ஆஃபீஸ்க்கு போன ஒரு வேலையை பார்த்தா உனக்கு சம்பளம் அதிகம் கிடைச்சது, ஃபெசிலிட்டி அதிகம் கிடைச்சது. ஒரு பிரதம மந்திரியா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஒரு பிரபலமான ஒரு மனிதனாக இருந்தாலும் சாப்பிடுறது, தூங்குறது, சிந்தனை எல்லாமே ரொம்ப குறுகியது தான். கம்பேர் டு த ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ், கம்பேர் டு த சூப்பராமெண்டல், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லி இருக்கிறார், அதாவது சாதாரண மனிதனுக்கு இந்த யோகி எங்கே வாழ்கிறான், எவ்வாறு வாழ்கிறான் என்று தெரியாது. அவன் ஏன் வழங்குறான்னா, ஓ இந்த யோகிய பாரு, துணி கூட சரியா இல்லை, சாப்பிட்றது ஏதோ ரொம்ப சிம்பிளா சாப்பிட்றான், நம்ம மாதிரி நல்ல சொகுசா வாழ்க்கையெல்லாம் விட்டுருக்கான், அதனால ஒரு கும்பிடு அவனுக்கு. அதான் அரவிந்தர் கொள்கை, ஹியூமன் பீயிங்ஸ் ஒன்லி நியூ what vast stretches of plenitude of consciousness is there in the spiritual life. Every human being will want to do the yoga. அவனுக்கு புரிய, அவன் நினைக்கிறான் அது ஒரு சின்னதான ஒரு எந்த விதமான சுகமும் இல்லாத ஒரு வாழ்க்கை, இறைவனுக்கா அர்ப்பணித்து கொண்டிருக்கிறான், அதனால இந்த விட கொஞ்சம் நாமளும் கொஞ்சம் போய் போட்டுருவோம், காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. அதுவும் ஆசீர்வாதம் எதுக்கு தேவைன்னா, என்னோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுங்க. அந்த வாழ்க்கை பத்தி இவனுக்கு ஐடியாவே கிடையாது. ரமணரோ, ராமகிருஷ்ணரோ, விவேகானந்தரோ அவர்களெல்லாம் எந்த விதமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதற்கு இன்னொரு யோகிக்கு தான் புரியும். அந்த வாழ்க்கையில் இருக்கும் அந்த ஸ்கேலே வேற, எக்ஸ்போனென்ஷியலி கிரேட்டர். அந்த விஷயம் இருக்கிறதுனால இந்த பழைய டெண்டன்சி, அதாவது இருக்கிறபடியே இருக்கும் விஷயத்தையே எப்படியாவது நாம கண்டினியூ பண்ணணும், எந்த விதமான துக்கமோ அழிவோ இல்லாம கண்டினியூ பண்ணணும் ஹியூமனிட்டி விரும்புகிறாருன்னா, இனிமே அது பாசிபிள் இல்லை. திங்ஸ்
ஆர் டெஸ்டைன் டு சேஞ்ச். எவ்வாறு கிருஷ்ணர் சொன்னார், அந்த போரின் முடிவை நான் முன்னாடி நிர்ணயித்து விட்டேன், போற ரூட் எப்படி போகுங்கிறது தான் இப்போ வந்து இன்ட்ரெஸ்டிங் விஷயம். ஒவ்வொரு 10 வருஷத்திலும் உலக அளவில் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதுக்குதான் இந்த கம்யூனிகேஷன். இப்போ வந்து எல்லா உலகத்தோட இது ஒரு பக்கம் எல்லாமே அந்த ஆன்லைனா முடிஞ்சு போச்சு. பேங்கிங் ஆகட்டும், எக்கானமி ஆகட்டும், ட்ரேட் ஆகட்டும், அதோட நெகட்டிவ் சைடும் வந்தாச்சு. திருட்டும் பெருசா போச்சு. முன்னாடி வீட்டுல வந்து கொஞ்சோண்டு திருட்டு போவான். இப்போ டிஜிட்டலா எவ்வளவோ கோடிக்கணக்கில், அதாவது 300 கோடி 400 கோடி எல்லாம் திருட்டு இருக்காங்க. எவ்வாறு வீழ்ச்சி ஏற்படுகிறது? ஒரு முதியவர் சேர்த்து வச்ச 10 கோடி ரூபாய் அப்படியே ஒரே நாள்ல எடுத்துரும். ஒரு ஆன்லைனை யூஸ் பண்ணி அந்த மொபைல், அவரோட மொபைலை பிடிச்சு எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கின்றன. பட் ரெண்டும், எதை நாம் நல்ல மாற்றங்கள் என்று சொல்லுகிறோமோ, எதை நாம் வந்து நல்ல மாற்றங்கள் இல்லை கெட்ட மாற்றங்கள் என்று சொல்கிறோமோ, எல்லாமே ஒரு பக்கம் அதுதான். இப்போ முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்கன்னா, முன்னாடி இந்த மாதிரி இந்த ஆச்சாரம் எல்லாம் போயிடுச்சு, மடி ஆச்சாரம் எல்லாம் போயிடுச்சுன்னு யங்கர் ஜென்ரேஷன். பட் அவ கிட்ட ஒரு புது தேடல் இருக்கு. நீ மடி ஆச்சாரம் மாத்திரம் பண்ணிட்டு இருந்த நூற்றுக்கணக்கான வருஷமா, அதிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்த, பர்பஸை விட்டுட்ட. எதற்காக மடி, எதற்காக ஆச்சாரம், எதற்காக பூஜை, எதற்காக புனஸ்காரம் என்றால் அதுவே ஒரு எண்டா போயிடுச்சு. பண்ணிட்டேன். நாங்க வந்து ரெகுலரா பூஜை, நான் வந்து அமாவாசைனா தர்ப்பணம் வந்து நான் இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஈகோ. தர்ப்பணம் என்றால் அது வந்து அதை புரிந்து கொண்டால் செய்ய முடிகிறதா? அந்த சக்தியை நீ கொடுக்கும் போது, அர்க்கியத்தை கொடுக்கும் போது, அது போய் சேரும் இடத்தில் போவதே உன்னால் உணர முடிகிறதா? ஆவாகனம் செய்யும் பொழுது பிள்ளையாரையோ முருகரையோ எந்த தெய்வ பூஜையோ அம்பாளையோ நீ ஆவாகனம் செய்யும் போது அவ வரதை உன்னால் உணர முடிகிறதா? இந்த பிரசன்ஸ் ஆரே, அதை பத்தி கொஸ்டனே இல்லாம அந்த பழசு நடக்கிறது அப்படியே ருட்டீன்ல நடந்துட்டே இருக்கு. அதெல்லாம் இனிமே மாற்றியமை. இனிமே அதற்கு வந்து உரிய இடம் கிடையாது. தான் அன்னை கூறியிருக்கிறார், the world will be compelled to change. அந்த மாற்றத்தை முதலில் நாம நம்மளை ஒரு தெளிவு ஏற்படுத்திக் கொள்ளும். வாழ்க்கையில வந்து வெறும்னா வெளி வாழ்க்கை ஓரளவுக்கு அப்படியே இருந்தபடியே போயிட்டு இருக்கட்டும், இன்னொன்னு ஆசிரமத்துக்கு போய் கொஞ்சம் தர்ஷன் டேஸ்ல அரவிந்தர் அன்னை ரூமுக்கு போயிட்டு வந்துருவோம்னா, போகும் போது அங்கே என்ன கேட்கிறாய், எதற்காக போகிறாய் என்பதை உணர்ந்து செல்ல வேண்டும். சாவித்ரி படிக்கும் பொழுது அந்த குறிக்கோளுடன் படிக்க வேண்டும். It's an invocation. Should be, when you say the adoration of the Divine Mother, it should be invocation. அன்னை வருவதை, அன்னையின் பிரசன்ஸை, அன்னையின் ஃபோர்ஸ் ஆக்ட் செய்வதை, மைண்ட் சென்டர்ல, ஹார்ட் சென்டர்ல அந்த ஃபோர்ஸ் உடைய செயல்பாட்டை உணர வேண்டும். சைக்கிக் பீயிங் அதை ஓரளவுக்கு டச் பண்ணாலே அது ஆனந்தம், ஆனந்த கந்தம் என்று கூறுவார்கள். அது இட்ஸ் லைக் அ பால் ஆஃப் ஆனந்தம், டிலைட். அது எங்கே நம்ம டச் செய்கிறதோ அங்கே முதல் விஷயம் அந்த இடத்துல, ஈவன் பாடியில அது வந்து சொன்ன டச் பண்ணும். எவ்வாறு இருக்கும் என்றது வந்து அதை கூறியிருக்கிறார்கள். அதாவது உன்னுடைய செஸ்டுக்கு நடுவுல ஒரு வெல்வெட் பால், ஒரு வெல்வெட்டால் செய்த பந்து, இந்த செதுற்றை சில சமயம் அந்த பாலை நம்ம செவுத்துல போட்டா எப்படி டம்னு அடிக்கும் போது, ஒவ்வொரு தடவை அது அடிக்கும் பொழுதும் முழு உடலிலும் ஆனந்த அலைகள் அப்படியே பாடியிலும் அது வந்து அது கோர்ஸ் த்ரூ த பாடி. இதெல்லாம் பிகினிங் எக்ஸ்பீரியன்சஸ். அதுக்காக இந்த பாயிண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் தானாவே இன்ட்ரெஸ்ட் வந்துடும் யோகத்துல. பட் அதுக்கு வந்து அந்த இன்டென்சிட்டி தேவை. The progress on the path of yoga depends on the intensity of the turning. நீ எந்த தீவிரத்துடன் அந்த இறைவனை விரும்புகிறாயோ, இந்த பாதையில் இறைவனை அறிய வேண்டும் என்று விழைகிறாயோ, அந்த தீவிரத்தில் தான் உன்னுடைய முன்னேற்றம் இருக்கிறது. That intensity. இன்னொரு இடத்துல சொல்கிறார், I must be able to say to the Lord, the zeal for the Lord has eaten me up. இறைவனுக்காக என்னுடைய அந்த தீவிரம், ஜீல் என்னை அப்படியே முழுசாக சாப்பிட்டு விட்டது.
அப்படின்னா என்ன, உன்னுடைய அஜ்ஞானம், உன்னுடைய அந்த அகம் எல்லாமே முடிந்து விட்டது. அங்கே பரஞ்சோதியான அந்த இறைவனின் சாநித்தியத்தில் இனிமே நீ பாட ஆரம்பிக்கிற. ஸோ அன்னையோட ஒவ்வொரு பிரேயர்லையும் எவ்வளவோ ஆழ்ந்த விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது இதை பிரேயர்ஸை நமக்கு கொடுத்திருப்பது அந்த ஆத்திய சக்தியான பராசக்தியான அன்னை. அதுல சாதாரணமான பிரேயர்ஸா இருக்க முடியாது. ஒரு மேலெழுந்த வாரியாக அந்த ஒவ்வொரு தடவையும் அந்த பிரேயர்ஸை படிக்கும் போதும் சரி, சாவித்திரியை படிக்கும் பொழுதும் சரி, அந்த ஒரு உண்மையான சத்தையுடன் அந்த அன்னையால் கொடுக்கப்பட்டது, ஸ்ரீ அரவிந்தரால் கொடுக்கப்பட்ட சாவித்திரி என்று நாம் அந்த ஒரு தேடலுடன், அந்த ஒரு சரண்டருடன் படிக்கும் பொழுது நமக்குள் வெகு குறுகிய காலத்தில் பெரிய மாற்றங்கள் தானாகவே ஏற்படாது. அதுக்கப்புறம் இருக்கவே இருக்கு இந்த கிரேட் அட்வென்ச்சர் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். இன்றைய உரையத்துடன் முடித்துக் கொள்கிறேன். ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரம். லாஸ்ட் இறுதி பகுதிக்கு செல்லலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். ரொம்ப தாட் ப்ரோவோக்கிங்காக இருந்தது. இந்த ப்ரேயரை பார்க்கும்பொழுது வேறொரு பின்னணியிலையும் நம்மை சிந்திக்க வைக்கின்றது. ப்ரேயர் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 22, 1920 எழுதியிருக்கிறாங்க. மதர் இங்கே பர்மனண்ட்டாக தங்க ஆரம்பித்த பிறகு ஜப்பானில் இருந்துட்டு இங்கே வந்திருக்காங்க. அப்போ அவங்க மெயினாக என்ன அந்த ப்ரேயரில் மதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அது வரைக்கும் போராட்டத்தை எதிர்கொள்வதற்கு பயந்தேன் என்று கூறுகின்றார்கள். பிஃபோர் ஐ ட்ரெடட் த கான்ஃப்ளிக்ட். கான்ஃப்ளிக்ட் என்றாலே சங்கரன் சார் சொன்ன மாதிரி கான்ஃப்ளிக்ட் என்றாலே கான்ஃப்ளிக்ட் வித் அட்வர்ஸ் ஃபோர்ஸஸ், அதுதான் இங்கே மீன் பண்ணுறாங்க. அந்த அட்வர்ஸ் ஃபோர்ஸஸ் என்பது வித்தின் அண்ட் வித்தவுட். ஐ ட்ரெடட் த கான்ஃப்ளிக்ட் ஃபார் இட் ஹர்ட் மீ, for it hurt in me the love of harmony and peace. But now, oh my God, I welcome it with gladness. It is one among the forms of the action, one of the best means for bringing back to light some elements of the work which might otherwise have been forgotten அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இன்னொரு பின்னணியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா நம்ம இந்த ப்ரேயரை நம்ம அதனுடைய ஆழத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இதை பற்றி கேஆர் சீனிவாச ஐயங்கார் புக் இருக்கு. கேஆர் சீனிவாச ஐயங்கார் புக் ஆன் த மதரில் இந்த மதர் பாண்டிச்சேரிக்கு வந்தப்புறம் அதனுடைய பேக்ரவுண்டை டிஸ்கிரைப் பண்றாரு. அந்த பேக்ரவுண்ட்ல இந்த பிரேயரை பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய புதிய புதிய வெளிச்சங்களை பார்க்க முடிகின்றது. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஜப்பான் விசிட்டும் பொழுது மதருக்கும் பால் ரிச்சர்ட் அவருக்கும் இடையில அந்த டிஸ்அக்ரிமெண்ட் நிறைய விஷயத்துல ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் மேலே எழுந்து தோன்ற ஆரம்பித்தது அப்படிங்கிறார். எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் இயர் இன் ஜப்பான். அது மேலும் மேலும் எங்க தீவிரமாச்சு அப்படின்னா ஆஃப்டர் த ரிட்டர்ன் டு பாண்டிச்சேரி. ஏன்னா மதரை பொறுத்த வரைக்கும் இந்த பாண்டிச்சேரிக்கு ரிட்டர்ன் ஆகுறது அப்படிங்கிறது அது ஒரு மிகப்பெரிய டிசிஷன், அவங்களுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய டிசிஷன். ஏன்னா ஸ்ரீ அரவிந்தரோடு சேர்ந்து அந்த யோகத்தை செய்யணும், அந்த எதிர் சக்திகளுக்கு ஒரு மரண அடியை வழங்கணும் தான் அந்த ஈவெண்ட். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டிசிஷன் அது.
ஆனால் இதற்கு வந்து பால் வந்து தயாராக இல்லை. பால் ரிச்சர்ட் வாசன் ரெடி ஃபார் த சேம் ஆக்ட் ஆஃப் ஆத்ம சமர்ப்பணா அப்படின்னு எழுதுறாரு. அவர் வந்து இந்த அன்கொஸ்டினிங் செல்ஃப் சரண்டர் டு த சூப்ரமெண்டல் அவதார் ஸ்ரீ அரவிந்தோவுக்கு வந்து கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகிறதுக்கு ஹி வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட். ஏன்னா அவருடைய இங்க பால் ரிச்சர்ட், ஏன் பால் ரிச்சர்ட் ஒரு இண்டிவிஜுவல் கோட், ஹி இஸ் நாட் அன் இண்டிவிஜுவல், அது வேற விஷயம். அது என்ன இண்டிவிஜுவல்ங்கிறத விட ஹி ரெப்ரசன்ட் சம் வைட்டல் ஃபோர்ஸ். அது என்னங்கிறத வி வில் சி. இண்டிவிஜுவல் லெவல்ல இங்க பார்க்கல, இண்டிவிஜுவல் லெவல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணல பிட்வீன் டூ ஹியூமன் பீயிங்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கல. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இங்க என்ன அப்படின்னா அவருடைய இந்த மோர் அண்ட் மோர் அவருடைய அப்ரோச் வந்து ரொம்ப பிராணமயத்தை சார்ந்து இருந்தது, வைட்டலிஸ்டிக்கா இருந்தது. அவர் வந்து எப்படின்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கறத அவர் நம்பல. அவருடைய கருத்து என்னன்னா இட் cannot பி டிரான்ஸ்ஃபார்ம்ட். இதுல அவருடைய இப்ப இந்த சமயத்துல ஈவன் தோ அந்த சமயத்துல வந்து அப்கோர்ஸ் பால் ரிச்சர்ட் அண்ட் மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ வந்து மீட் பண்ணிட்டு இருந்தாங்க. பாண்டிச்சேரி வந்த பிறகு 1920s தேவர் மீட்டிங் வித் ஸ்ரீ அரபிந்தோ. அப்ப மதருக்கு வந்து ஒரு விஷன் கிடைக்குது. அந்த விஷன் என்ன அப்படிங்கறத பகவான் வந்து 1939 சொல்றார். அந்த இந்த விஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த விஷன் கிடைக்குது. அது விஷனை பத்தி சொல்றார். அந்த விஷன் என்ன வருது அப்படின்னா மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ வந்து ஒரு சேரியட்ல போறாங்க. இதுல ரிச்சர்டு கூட இருக்காரு. அவர் எங்க இருக்காருன்னா அவர் ஏதோ பள்ளத்தாக்குல கீழே போயிட்டு இருக்காரு. இந்த பள்ளத்தாக்குல கீழே போயிட்டு இருக்கிறவரு இவங்களையும் வர சொல்றார். அந்த சேரியட்டை ஓட்டிட்டு இருக்கிறவரு அந்த பள்ளத்தாக்கு கீழே இருந்தவர் போன உடனே போகாம மேலே தங்கிடுறார். ஆனா அவர் வந்து பள்ளத்தாக்கு கீழே போனவர் மேலே வரல. பால் ரிச்சர்ட் மேலே வரல. இதோட சிக்னிபிகன்ஸ் பத்தி பகவான் சொல்றாரு. என்ன ஸ்ரீ அரபிந்தோ இதோட சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படின்னா என்ன பால் ரிச்சர்டுக்கு நடந்தது அப்படின்னா அவர் வந்து there was a sustained attack by hostile forces. அதுதான் பால் ரிச்சர்ட் மேல நடந்துகிட்டே இருந்தது அப்படிங்கிறார். ஏன்னா அவர் மேல என்ன சஜஷன் அந்த அட்வர்ஸ் ஃபோர்ஸஸ் கொடுத்தது அப்படின்னா the whole adventure of integral யோகா, பூரண யோகம் வந்து ஃபெயில் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு சஜஷனை வந்து அட்வர்ஸ் ஃபோர்ஸஸ் வந்து பால் ரிச்சர்டு கொடுத்தது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பால் ரிச்சர்ட் வந்து அந்த சக்திகளினுடைய ஒரு கைப்பாவையா செயல்பட ஆரம்பிச்சார். இது ஒரு விஷயம். அப்புறம் இது குறித்து வந்து ஸ்ரீ அரபிந்தோ சொல்றாரு. ஸ்ரீ அரபிந்தோ வந்து திருப்பி அகைன் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா எந்த சக்தி வந்து ஹிட்லர் வந்து எந்த அசூரிக் ஃபோர்ஸ் வந்து ஆட்டி படைத்ததோ அதே சக்தியின் வசம்தான் பால் ரிச்சர்டு இருந்தார் அப்படிங்கிறத ஸ்ரீ அரபிந்தோ 1940 சொல்றார். 1940 20th மேல நான் சொல்றார். ஏன்னா இந்த லார்ட் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிற அந்த பால் ரிச்சர்டு புக்ல அவர் ரெஃபர் பண்ற சக்தி என்ன அப்படின்னா எந்த சக்தியை அவர் வந்து மேற்கோள் காட்டுகிறாரோ அதே சக்தி தான் ஹிட்லரையும் ஆட்டி படைத்தது என்று பகவான் கோருகின்றார். அதனால இதுல அவங்களுடைய இது என்ன அப்படின்னா இந்த இந்த லார்ட் ஆஃப் நேஷன்ஸ் இந்த அசுர சக்தியை சார்ந்த சிந்தனைகள் பால் ரிச்சர்ட்ல என்ன இருந்தது அப்படின்னா இந்த உலகத்தை வந்து திருவுருமாற்றம் செய்ய முடியாது, கம்ப்ளீட்டா இந்த ரேஸை அழிச்சிடணும், அது மூலமா வரக்கூடிய புதிய ரேஸ் மூலமாகத்தான் இங்க விடிவு காலம் வரும் அப்படிங்கிறது அவருடைய சிந்தனை. அதனால அவர் எந்த சக்தியின் வசம் இருந்தார் என்றால் அந்த லார்ட் ஆஃப் ஃபால்ஸ்ஹுட்,
அதனுடைய வசம் இருந்தார். அதனால்தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதற்கு எதிராக மதர் போராட வேண்டியிருந்தது. இப்ப பால் ரிச்சர்ட் அப்படிங்கிற ஒரு தனி மனிதருக்கு எதிராக இல்லை, த லார்ட் ஆஃப் நேஷன்ஸ் என்கின்ற ஒரு அசுர சக்திக்கு எதிராகத்தான் மதர் வந்து போராட வேண்டியிருந்தது. அந்த போராட்டத்தை வந்து அவங்க வந்து ஹார்மனியின் பெயராலும் லவ் என்கிற பெயராலும் அதை வந்து தவிர்த்து கொண்டே இருந்தார்கள். பட் ஒரு காலகட்டத்தில் போராடியே ஆக வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் ஏற்ற பிறகு போராட்டம் ஏற்படுகின்றது. முற்றிலுமாக பின்பு அந்த போராட்டத்தில் பால் ரிச்சர்ட் வந்து பார்த்த உடனே நவம்பர் மாதம் வந்து பாண்டிச்சேரியை விட்டு வந்து சென்று விடுகின்றார். அதனால இந்த போராட்டம் என்பது என்ன, இந்த பின்னணியில பார்த்தோம் அப்படின்னா இதற்கு மேல முக்கியத்துவத்தை பார்க்கிறோம். என்ன, எந்த காரணத்தினால போராட்டம் என்று அன்னை குறிப்பிடுவது எந்த காரணம், எந்த பின்னணியில் ஏற்படுகின்றது என்பது அட்வர்ஸ் ஃபோர்ஸஸ் தான். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் எந்த ரூபத்தில் அந்த அட்வர்ஸ் ஃபோர்ஸஸ் எதிர் சக்திகளுடன் அவர் போராட வேண்டியிருந்தது என்பதை இந்த காலகட்டத்தில், அந்த ஜூன் 1920 காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு மேலும் சில வெளிச்சங்கள் புலப்படுகின்றன. ஸோ இதெல்லாம் வந்து இந்த அட்வர்ஸ் ஃபோர்ஸஸ் அதனுடன் போராட வேண்டும், இது குறித்த சிந்தனைகளை எல்லாம் நம்முடன் அன்னையினுடைய கருத்துக்களை திரு சங்கரன் சார் பகிர்ந்து கொண்டார்கள். அவருக்கு மிக்க நன்றி.